நீங்கள் பழனிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. எங்கே தங்கலாம், எங்கே மொட்டை அடிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பழனிக்கு வரதுக்கு எல்லா ஊரில் இருந்தும் பழனிக்கு பஸ் இருக்குங்க, அதில் வரலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு டைரெக்டாக 4 ட்ரெயின் இருக்குங்க. திண்டுக்கல் வர்றதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம். அது மாதிரி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் காரோ இல்லை பஸ் அது மாதிரி வந்தால் பார்க் பண்ணுறதுக்கு பழனி தேவஸ்தானம் சார்பாக ஒரு 5 இடத்துலையும், அது தவிர நிறைய ப்ரைவேட் பார்க்கிங் கூட பழனியில் அவைலபிளாக இருக்குங்க. பழனிக்கு வந்துட்டு நீங்கள் ரூம் எடுத்து தங்கி கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் தனியார் ஹோட்டல்கள் நிறைய இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஹோட்டலோட ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறேங்க. ஹோட்டலோட ஃபுல் வீடியோ வேணும்னா உங்களுக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் பழனி தேவஸ்தான ரூம்கள் இருக்கும் இடமான தண்டபாணி நிலையம் கூட இருக்குங்க. அங்கே 300 ரூபாயிலேருந்து ரூம்கள் கிடைக்குங்க. விசேஷ நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் கண்டிப்பாக அங்கே வந்தால் ரூம் எடுத்துக்கலாங்க. இதை தவிர பாத்ரூம் டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கூட நிறைய இடங்கள் இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் மொட்டை போடுற மாதிரி இருந்தால் தண்டபாணி நிலையத்தில் ஒரு மொட்டை போடுற இடம் இருக்குங்க. திருவாமணன்குடி கோவிலுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குங்க. தண்டபாணி நிலையத்துக்கு பேக் சைடில் கூட ஒரு இடம் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட இடங்கள் தாங்க. அதனால் இந்த இடத்துலலாம் நீங்கள் மொட்டை போடுறதுக்கு எந்த சார்ஜுமே தர வேண்டியதில்லைங்க, எல்லாமே ஃப்ரீ தான். அது மாதிரி நீங்கள் திருவாமணன்குடி கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மொட்டை எடுக்கிற இடத்துல மொட்டை எடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை இருக்குங்க. பழனி தேவஸ்தானத்தோடது, இதில் கூட நீங்கள் குளிச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி நீங்கள் ரூம் வாடகைக்கு எடுக்காமல் பொருட்கள் மட்டும் பாதுகாப்பாக வச்சுட்டு மேலே மலைக்கோவில் போகிறதுக்கு தேவஸ்தானத்திலே கிளாக் ரூம்கள் கூட இருக்குங்க. அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த இடம் வந்துருங்க. இதுதாங்க அந்த கிளாக் ரூம், இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.